ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் ஞானப்பாதையில் காண இருப்பது மனிதர்களின் மனதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்த்து விடலாம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே 3 வகையான மனம் இருக்கின்றன. அதில் எதை அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அல்லது பின்னேற்றம் என்பது இருக்கும். பொதுவாக உள்மனம், வெளிமனம், ஞானம் என்ற 3 நிலை உண்டு. இதில் இந்த உலகில் 3 வகையான மனம் கொண்ட மனிதர்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வது உள்மனம். இந்த உள்மனதை எடுத்துக்கொண்டோமேயானால் நாம் பிறப்பிலிருந்து இன்று வரை என்ன செய்து கொண்டிருக்கிறோமே அதை மனதில் போட்டு உழப்பி மனதில் உளறிக்கொண்டே இருக்கும். அந்த மனதினால் இவன் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. இவனிடம் வேலை வாங்குவது என்றால் சின்ன காரியத்தில் இருக்காது. நான் அதை கொடுக்கின்றேன், இதை கொடுக்கிறேன், சம்பளத்திற்கு மேல் ஏதாவது சேர்த்து கொடுக்கின்றேன், இந்த வேலையை செய்தால் உனக்கு மதுபானம் வாங்கி தருகிறேன், புகையிலை வாங்கி தருகிறேன் என்று ஏதாவது சொல்லி ஏமாற்றி தான் அவனிடம் வேலை வாங்க முடியும். இவன் சின்ன காரியத்தில் வேலை செய்ய மாட்டான், இவன் சுடு சோம்பேறி. பொதுவாகவே உள்மனதை வேலை வாங்கும் அனைவருமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருக்கும். இதேபோல் இன்னொரு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிமனதை பயன்படுத்தி வேலை செய்வார்கள். அவர்களும் சின்ன காரியத்தில் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்களை மிரட்டித்தான் வேலை வாங்க வேண்டும். அடித்து விடுவேன், உதைத்து விடுவேன், இந்த வேலை செய்யாவிட்டால் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்பார்கள். அதே மாதிரி படிப்பிலும் படிக்கக்கூடியவர்களும் வெளிமனதை பயன்படுத்தும் போது வெளியில் இருப்பதை பூரா அதிசயமாக பார்த்து கொண்டு தன் வேலையில் கோட்டை விடுவார்களே தவிர அந்த படிப்பில் முழு கவனம் செலுத்த மாட்டார்கள். அவர்களையும் தாய்மார்கள், தந்தைமார்கள் மிரட்டும்போது நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவர்களை மிரட்டும்போது உச்சகட்டமான வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துவார்கள். நீ ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் கொன்றே போடுவேன் பார் என்றெல்லாம் சொல்லுவார். அந்த சூழ்நிலைக்கு போவது வெளிமனம். ஏன்னா வெளிமனதில் இருக்கக்கூடிய அந்த புறக்காட்சிகளை மட்டுமே பார்த்து அவர்கள் அதிலேயே லாய்த்து போயிருப்பார்கள். இந்த இரண்டும் இல்லாமல் ஞானத்தை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டால் அந்த வேலையை மிக சிறப்பாக எப்படி செய்வது என்று நமக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் அவர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலும் செய்வார்கள். அவர்கள்தான் எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலையில் வருவார்கள். அதாவது படிப்பில் ஆகட்டும் நல்ல கெட்டிக்காரராக இருப்பார்கள். ஒரு வேலையை கொடுத்தோம் என்றால் லாபகரமாக செய்து முடிப்பார்கள். ஒரு வியாபாரம் செய்தாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் அளவிற்கு பார்த்து விடுவார்கள். அது முழு ஈடுபாட்டோடு, அர்ப்பணிப்போடு, டெடிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வேலை செய்வார்கள். அதனால் அவர்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம், வாழ்க்கையும் முன்னேறும், நாடும் முன்னேறும். இந்த 3 வகையான குணங்களில் நீங்கள் எந்த குணத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொண்டால் நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.